ஒரு தலிதா வாழ்ந்து பாரு. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு நடையிலையும், ஒவ்வொரு மரத்திலையும், ஒவ்வொரு நிலத்திலையும் சாதி அப்படி கிடக்குது, சாதி அப்படி கிடக்குது. இந்த சாதியை நீ புரிந்து கொள்ளாமல் நீ தலித் லைஃபை எப்படி எழுதிடுவ? தலித் வகைமை நம்ம பேசணும், இது ஒரு ஜாதி அமைப்பு, இது தனித்து நிற்கிறீங்க, இது ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ், அதே குற்றச்சாட்டுகளை பாபா சாஹேப் அம்பேத்கர் மீதும் வைத்தார்கள். முடியாது, நான் இப்படிதான் பேசுன்றாரு அவரு. நீ ஏன் ட்ரெஸ் அப் போடுற, நீ ஏன் கோட் சூட் மாட்டிக்கிற, நீ ஏன் ஷூ போடுற, உங்க ஜனங்கள் இப்படி இல்லையேன்னு கேட்கறாங்க. என் ஜனங்கள் இப்படி மாறினா நான் போடுறேன்றாரு. அப்ப அந்த நாடே கொந்தளிக்குது. அவரை குலம் மிரட்டல் செய்கிறார்கள். யார் கூட வந்து நின்னது அன்னைக்கு அவர் கூட? ஆனா அவரை தன்னை விட்டு குத்தாரா எங்கேயாவது? ரொம்ப பிடிவாதமா இருந்தார். ஏன் பிடிவாதமா இருந்தாரு? நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு இந்து மதத்துக்கு எதிராக மிகப்பெரிய போரை நிகழ்த்தியவர். வேற யாரும் கிடையாது. யார் பண்ணது? இந்த மாடர்ன் இந்தியாவை வடிவமைக்க இந்த இந்து மதத்தால் எவ்வளவு சீரழிந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த டெக்ஸ்டை மாத்துறதுக்கு வாங்க நம்ம பௌத்தர்களாக மாறலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புரட்சியை நிகழ்த்தினார். காங்கிரசும் காந்தியும் தீண்டப்படாதவர்களுக்கு செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே போடுறாரு. அந்த புக்கு போடுறதுனால என்னை தூற்றுவார்கள், என்னை வாய்ப்பு கிடைத்தால் என்னை எரிப்பார்கள், கிழித்து அந்த புத்தகத்தை போடுவார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள். நான் யாரை பற்றும் கவலைப்பட போவதில்லை. என் மக்களுக்கு காங்கிரஸ் என்ன தீங்கு செய்ததோ அதை நான் பேசியே ஆவேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு தலித் லைஃபை படிச்சதுன்னா தோட்டியின் மகன் நினைக்கிறேன், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் படித்தேன். ஆனால் எனக்கு தோட்டின் மகன் ஓகே, ஆனால் என்னை அது ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு, ரொம்ப பெயினாக இருந்தது அது படிக்கிறப்போ. அப்புறம் தோட்டின் மகனோட நிறைய அப்படியே நம்ம பயணித்தோம். ஸோ அதில் உச்சாலியா, ஜூடான், இந்த மாதிரியான நிறைய அது தேடி வாங்கி படிக்கிறப்பவே வாங்குறப்பவே கேட்பாங்க, நீங்கள் என்ன ஆய்வு மாணவரான்னு கேட்பாங்க. நான் ஆய்வு மாணவர்லாம் இல்லை அந்த டைமில். ஆனால் ஏன் இது இது மாதிரிலாம் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்குறப்போ நம்ம நிறைய அந்த டைமில் தலித் லைஃப்பை சம்மந்தப்பட்டு இப்போ புதுமை பித்தன் எழுதுனது, அப்புறம் குரத்தி முடுக்கு இவர் ஜி நாகராஜன், அப்புறம் இதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கு சில கோபமும் வந்தது. தலித் லைஃப்பை இவங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்றது. அப்போது தலித் லைஃப்பை எழுதுறது இங்கே என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் கே குணசேகரனுடைய வடு படித்தோம். அப்புறம் இவர் இமயம் அவர்களுடைய நிறைய வாங்கி படித்தேன். ஸோ இது மாதிரிலாம் வாசிச்சுட்டு இருக்கிறப்போ கருக்கு படிங்கன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் எனக்கு பரிந்துரைத்தாங்க. அது யாருன்னு எனக்கு தெரில. கருக்கு வாசித்தேன், ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன். ஆனால் எனக்கு புரியல, அது ஏன்னா லாங்குவேஜ். சரின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு புரியாதப்போ நம்ம திரும்பவும் அதை வாசித்தேன். வாசித்தோடனே அதோட மொழி தான் எனக்கு ஃபஸ்ட்டு தடையாக இருந்தது. லிட்ரேச்சர் நம்ம படிக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ் இருந்தது. லைக் இப்போது சுந்தராமசாமி படிக்கிறப்போ ஒரு புளிமரத்தின் கதையும் இப்போ ஜே சில குறிப்புகளும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அதுக்குள்ளே நுழையிறதுக்கு, படிக்கிறதுக்கு. ஆனால் அதன் மீதான அந்த எழுத்து சரி. அவரே ஒரு இடத்துல பிள்ளை கெடுத்தால் வில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, எப்படி இவரால் அதை எழுத முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ இப்போ ஜெயகாந்தன் எழுதுறாரு, சரி ஜெயகாந்தன் எழுதுனதை படிச்சுட்டு உண்மையிலே ஜெயகாந்தன் படி எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க. சினிமாவுக்கு போன சித்தாலை படித்தவொடனே நான் படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரே 2-3 தான் படித்தேன். இப்போது நான் தலித் தலித் பெண்களை கையாளுறப்போ அவங்கள காமத்தை மீறுதல் அல்லது செக்ஸை கையாளுற அவங்க ஃபர்ஸ்ட் அதுதான் அட்டனே பண்ணுவாங்க. இப்போ குரத்தி முடுக்கில் கூட அதுதான் ஒரு கிளைமேக்ஸாக முடியும். எனக்கு தோணுச்சு அப்போ இவங்களுக்கு இல்லை. இப்போ நான் தலித் தலித் லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற சுவாரஸ்யம் ஆண்களை காட்சிப்படுத்துகிறப்போ ஒன்று அவன் ரொம்ப அடிபட்டனாகவும் இல்லை திருடனாகவும் இல்லை ஒரு மோசமான ஆளாகவும் காட்சிப்படுத்துறது, இல்லை அவன் கழிவிறக்கம் கெஞ்சிக்கிற ஒரு ஆளாக காட்சிப்படுத்துறதா இருக்கும். அதே பெண் அப்படின்றப்போ அவள் எப்படி செக்ஷுவலாக தன்னை காட்டுறா, காமத்தை எப்படி மீறுறா. சமீபத்தில் கூட நான் ஒரு கதை படித்தேன், ஒரு திரைக்கதைக்காக அந்த கதை. அதில் கூட என்னன்னா ஒரு தலித் பெண் தன்னுடைய காம, அதாவது லைஃப்பில் எழுதுறதுக்கு நிறைய இருக்குது.
ஆனால் எப்படி வந்து ஒரு நான் தலித் வந்து தலித் பெண்களை பற்றி எழுதுகிறப்ப வெறும் செக்ஸோடைய வேட்கை மட்டும் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது அப்படின்றதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இது ஒரு தொடர்ச்சி தான். இது வெறும் ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சது கிடையாது. கடைசி வரைக்கும் அது இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்குமே அது வந்து இருக்குது அது. ஸோ நம்ம அது வாசிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து தலித் யாரெல்லாம் வந்து நாவல்கள் தலித் கதாபாத்திரங்களை மையப்படுத்தி எழுதுனாங்களோ அதெல்லாம் வாசிக்கிறப்போ வந்து என்னவா இருக்குது அப்படின்றப்போ வந்து பார்த்தா அது ரொம்ப கழிவிறக்கம் கோருகிற ஒரு நாவல்களாக தான் இருந்தது. அப்படி பார்க்குறப்போ வந்து இது யாருடைய புத்தி அப்படின்றது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பொது புத்தி. இது பொது மனநிலிருந்து தலித்கள் யார், தலித்துக்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட, அவர்கள் தொடர்ந்து பார்க்கிற இல்லை அவர்கள் கேள்விப்படுகிற இது வந்து ஒரு இரக்க மனநிலை ஒன்று இருக்கலாம். அப்படி இரக்க மனநிலையிலிருந்து ஒரு பெண் கதாபாத்திரங்கள் நோக்கிறப்போ வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு செக்ஸாக தானே வந்து நமக்கு வந்து தெரியும். ஒரு செக்ஸ்ன்ற மீன்ஸ் வந்து ஒரு பெண் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸாக தானே நமக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து பார்க்குறப்போ வந்து அவர்களுடைய ஜாதி எல்லாமே மீறி அதை எப்படி காட்சிப்படுத்துறது இல்லை எழுதுறது அப்படின்ற இடத்த நோக்கி போகிறப்போ அப்போ தலித் டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கிறப்போ அப்போ அதில் வந்து முற்றிலும் வேறுபாடாக இருந்தது வந்து கருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லுவேன். அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஒரு நாவலாக வந்து எனக்கு வந்து இருந்தது. ஸோ அதோட மொழி, அப்புறம் அந்த நிலத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்ட 3 தலித் சாதிகள், அப்புறம் அதுக்கு எதிராக இருக்கிற சாதிகள், ஸோ இவங்களை கையாண்டது, அதோட மொழி, எனக்கு அதில் கூட சில பிரச்சனைகள் இருந்தது. இப்போ வந்து சில ஜாதியை வந்து நம்ம பேரிட்ட இப்போ பேசுறது அதெல்லாம் படிக்கிறப்போ வந்து எனக்கு வந்து இப்படி கூப்பிடலாமா, இப்படி பேசலாமா, ஸோ எனக்கு சில அதில் விமர்சனங்களும் இருந்தது நான் பார்க்குறப்போ. ஆனால் அது ஒரு மொழி இலக்கியமாக வரப்போ அப்புறம் ஒரு கல்ச்சரோடைய ஒரு லேண்டோட ஒரு கல்ச்சரை வந்து பிரதிபலிக்கிறப்போ ஸோ அதில் இருக்கிறத வந்து அவங்க அப்படி எழுதியிருக்க கூடும் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் என்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கை வந்து எனக்குள்ள ஒரு ஐ ஓப்பனிங் எனக்கு வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதில் இருக்கிற அந்த பெண்கள் வந்து என்னுடைய அம்மாக்களா, என்னுடைய அக்காக்களா, என்னுடைய தெருவில் நான் பார்த்த ஆட்களாக இருந்தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு அசலான ஒரு தலித் பிரதியை வந்து நான் வந்து இதனோட வந்து கண்டடைஞ்சேன். ஏன்னா இப்போ ராஜ்கவுனுடைய சிலுவராஜ் சரித்திரமும் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது, என்னுடைய லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்ததை வந்து நான் கருக்கு வந்து நான் வந்து பார்க்குறேன். கருக்கு தொடர்ந்து வந்து சங்கதியும் நான் வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு டெக்ஸ்டாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து அப்போது எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு வந்து தோணுது, ஏன் வந்து தலித்துகள் வந்து கதைகளை உருவாக்கணும், தலித்துகள் ஏன் வந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது, அப்போ இவர்களுடைய மொழி ஏன் வந்து ஒரு பொது சமூகம் ஒரு பொது எழுத்தாளர்களிலிருந்து எப்படி வந்து தலித்துகளுடைய மொழியும் பார்வையும் வேறுபட்டிருக்கு அப்படின்றதுக்கு வந்து மிக அச்சசலான சாட்சியாக கருக்கை நான் பார்க்குறேன். ஸோ அந்த கருக்கை எழுதியவர்களுக்கு அவர் கூட நின்று அந்த ஸ்டேஜில் நான் வந்து பகிர்ந்து எப்பவுமே நான் வந்து எழுத்தாளர்களை வந்து எனக்கு ஆதர்சமான எழுத்தாளர்களை வந்து நான் ரொம்ப பயங்கர பெரிய இமேஜாக தான் எனக்கு முன்னாடி தெரிவாங்க. எல்லாருமே எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அண்ணன்களா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்க கூட நான் பேசினாலுமே சகஜமாக இருந்தாலுமே கூட வந்து அவர்களுடைய எழுத்துக்கள் என்னை வந்து மிகப்பெரிய வலிமைக்கு உட்படுத்திருக்கு. இதே தான் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அம்மா அப்படி பார்க்குறப்ப எனக்கு அப்படிதான் எனக்கு தெரியும். அவங்க அது வந்து ஏதோ ஒரு நிறைய ஆசீர்வாதத்தோடு அவங்கள கண்கள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நான் அவங்களை வந்து பார்ப்பேன். ஸோ நம்முடைய சமத்துவம் அறிதல் நிகழ்ச்சிக்கு தான் ஃபஸ்ட்டு அம்மாவை வந்து நாங்கள் கூப்பிட்டோம். அந்த டைமில் இருந்து தொடர்ந்து கூடவே இருக்கிறாங்க. ஏன் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது, நம்ம பேசுகிற பாலிடிக்ஸில் நிறைய பேருக்கு வந்து விமர்சனங்கள் இருக்குது. நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து நிறைய பேர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்காங்க. நம்ம பேசுகிறத வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றதுல வந்து விவாதிக்கவே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நமக்கு கூட நெருங்க கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஈவன் தலித்ஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து நம்ம பேசுகிறத அது எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு பிரச்சனை எனக்கு. ஆனாலும் நான் தொடர்ந்து அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு என்ன வேணுமோ அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அதில் நிறைய விமர்சனங்கள் அடிக்கடி வந்திருக்கு. அந்த விமர்சனம் செய்கிறதுனால நான் உங்களை விட்டு விலகி நான் போனதே இல்லை. ஏன்னா அவர்களுடைய எழுத்துக்கள் தான் என்னை வந்து பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. ஸோ அந்த எழுத்துக்கு இப்போ மிகப்பெரிய வலிமை இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அம்மா அவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறது, அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது அப்படின்றது வந்து நிச்சயமாக என்னுடைய டியூட்டி மட்டும் இல்லை, நம்ம எல்லோருடைய டியூட்டியாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இது ஒரு அற்புதமான மேடையாக நான் பார்க்குறேன். இந்த மேடையை இப்படி வந்து சமசூப்பராக மாற்றின அம்மாவுக்கும் அவர்களோடு இருந்த எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நல்ல ஐயா மார்கையாவுக்கு வந்து நான் வந்தேன், இங்கே வந்தேன். ஆமாம். ஸோ அதை பேசுகிற வாய்ப்பும் கிடைச்சது. அண்ட் வாசுகி பாஸ்கர் அண்ட் இந்த டீம் எல்லாருமே செம சூப்பராக வந்து இதை டிசைன் பண்ணி இவ்வளோ சூப்பராக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அண்ட் வந்து ஸோ
இப்போ நம்ம ஏன்னா இது ஒரு தலித் ஹிஸ்ட்ரி மந்த்து, பாபாசாஹேப் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி இந்த மாதம் முழுவதும் வந்து நம்ம வரலாற்று மாதமாக, தலித் வரலாற்று மாதமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த தலித் வரலாற்று மாதம் ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்டானது அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அப்படின்ற அளவுக்கு நான் அதை வந்து உங்ககிட்ட நான் நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பேசுனதே தான் திருப்பி பேச போகிறேன். ஏன்டா அவன் திருப்பி ஒரே டெக்ஸ்ட்டை முன் வச்சு பேசிகிட்டே இருக்கிறானே அப்படின்றது சில பேருக்கு வந்து தோணலாம். ஆனால் வேறு வழி இல்லை, இதை அப்படியே பேசி தான் நம்ம வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா குறிப்பாக தலித் வகமை எவ்வளோ அவசியம் என்றதை வந்து நம்ம வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தலித் வகமை என்பது ஒரு சாதி சார்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து யாராவது சுருக்குவார்கள்னா அவங்க அவ்வளவு அநியாயமானவர்கள்ன்றதை நான் வந்து வெளிப்படையாகவே அறிவிக்கிறேன். தலித் வகமைக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ, தலித் வகமை என்பது ஒரு சாதி சார்ந்தது யார் சொல்கிறாங்களோ அவர்கள் வந்து நிச்சயமாக அறிவற்றவர்கள்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா தலித் வகமையை ஒட்டி ஒரு வரலாற்று ரீதியாக நம்ம ஒரு பார்வைக்கு நம்ம வந்து போகலாம். பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர் யார் நமக்கு எல்லாருமே தெரியும். அவர் இந்த இந்தியாவில் அவருடைய பங்கு, இந்த இந்தியாவை ஒரு மாடர்ன் இந்தியாவை உருவாக்குவதில் அவருக்கான பங்கு வந்து நமக்கு வந்து நிச்சயமாக தெரியும். ஆனால் மாடர்ன் இந்தியாவில் ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கொண்டிருந்த போது ஒரு மனிதன் ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தான். அது ஒரு தனி மனித கனவு. அது வந்து இன்க்ளூசிவ், அதாவது என்னன்னா ஒரு பொது சமூகம் காணாத ஒரு தனித்த கனவு. அந்த கனவுக்கு யாரெல்லாம் வந்து கை கோத்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசிங்களேன். அந்த டைமில் பாபாசாஹேப் அம்பேத்கர் கூட யாரெல்லாம் ஒன்றிணைந்து வேலை செஞ்சாங்க. அன்றைக்கி பல கட்சிகள் இருந்தது, பல அமைப்புகள் இருந்தது. யாராவது வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் கூட அவர் கண்ட கனவை நினைவாக்குவதற்காக அவர் கூட யாராவது கை சேர்த்து கொண்டார்களா? ஏன் வந்து கை சேர்க்கல? அம்பேத்கரை விமர்சித்தவர்கள் அந்த நேரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாபாசாஹேப்க்கு? ஏன் அம்பேத்கர் வந்து யார் கூட ஏன் சேரல? அன்னைக்கு வந்து இந்தியாவின் மகாத்மா அப்படின்னு சொல்லப்படுற காந்தியை ஏன் அவ்வளவு வெளிப்படையாக விமர்சித்தார்? ஏன் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணல? அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இருந்தது, ஏன் அவங்க கூட சேர்ந்து அவர் வேலை செய்யல? அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு மிக ஈஸியாக அம்பேத்கரை வந்து தனக்கு கூட்டின்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தானுங்க, ஏன் அவங்க கூட அவர் போல? ஏன் பல முற்போக்கு அமைப்புகள் அன்னைக்கு இருந்தது, இல்லை பல அமைப்புகள் வந்து தீவிரமாக போராடி கொண்டிருந்தார்கள், ஏன் அவர்கள் யாருமே வந்து அம்பேத்கரோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்யல? அப்போ அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவின் மிக முக்கியமான அரசியல் கட்சியான காங்கிரஸை வெளிப்படையாக எதிர்க்கிறார். காங்கிரஸும் காந்தியும் தீண்டப்படாதவர்களுக்கு செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே போடுறாரு. அந்த புக்கு போடுறதுனால என்னை தூற்றுவார்கள், என்னை வாய்ப்பு கிடைத்தால் என்னை எரிப்பார்கள், கிழித்து அந்த புத்தகத்தை போடுவார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள். நான் யாரை பற்றும் கவலைப்பட போவதில்லை, என் மக்களுக்கு காங்கிரஸ் என்ன தீங்கு செய்ததோ அதை நான் பேசியே ஆவேன்னு சொல்றேன். ஸோ இந்த வாய்ஸ் மேல நமக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்றது, அது மேல வந்து ஏதாவது நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கா? அந்த வாய்ஸ் எவ்வளோ தனித்துவமான வாய்ஸ். அந்த வாய்ஸ் அன்னைக்கு தனியாக தான் பேசிச்சு, தனியாக தான் கத்துச்சு, தனியாக தான் இருந்தது. ஆனால் அந்த வாய்ஸை காங்கிரஸ் முதற்கொண்டு ஒட்டுமொத்த அமைப்பும் அவரை வந்து என்ன சொன்னாங்க, ஆங்கிலேயரின் கைகூலினாங்க. அவர் தனித்து நின்று போராடிட்டு இருக்காரு. காங்கிரஸ் வந்து காந்தியடிகள் வந்து எரவாடா சிறையில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த நாடே கொந்தளிக்குது. அவரை கொலை மிரட்டல் செய்கிறார்கள். யார் கூட வந்து நின்னது அன்னைக்கு அவர் கூட? ஆனால் அவர் வந்து தன்னை விட்டு கொடுத்தாரா எங்கேயாவது? ரொம்ப பிடிவாதமா இருந்தார். ஏன் பிடிவாதமா இருந்தாரு? அவர் பேசுகிற கொள்கையில் நியாயம் இருந்தது. தன்னுடைய மக்களுக்காக என்னைக்குமே தன்னை விட்டு கொடுக்காத ஒரு ஆளா இருந்தார். சமரசம் இல்லாத மிகப்பெரிய போராட்டவாதியா இருந்தார். ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த தலித் வகமையை நம்ம பேசணும், இது ஒரு ஜாதி அமைப்பு, இது தனித்து நிற்கிறீங்க, இது ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ், அதே குற்றச்சாட்டுகளை பாபாசாஹேப் அம்பேத்கர் மீதும் வைத்தார்கள். பாபாசாஹேப் அம்பேத்கரை ரொம்ப மோசமாக விமர்சித்தார்கள். அவர் வந்து ஆங்கிலேயருடைய கைக்குள்ளி அவர் வாங்கிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக விமர்சித்து கூட அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய கருத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். காங்கிரஸை மிக தீவிரமாக எதிர்த்தார், மற்ற அமைப்புகளை எதிர்த்தார், இந்த அமைப்புகளை எதிர்த்தார். அவர் ரொம்ப முக்கியமான இந்தியாவில் வேற யாருமே எடுக்க முடியாத மிக அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு இந்து மதத்துக்கு எதிராக மிகப்பெரிய போரை நிகழ்த்தியவர். வேற யாரும் கிடையாது. யார் பண்ணது?
இந்த இந்திய மாடர்ன் இந்தியாவை வடிவமைக்க இந்த இந்தியா இந்து மதத்தால் எவ்வளவு சீரழிந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த டெக்ஸ்டை மாத்துறதுக்கு வாங்க நம்ம வந்து பௌத்தர்களாக மாறலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புரட்சியை நிகழ்த்தினார். அந்த குரல் அன்னைக்கு விமர்சிக்கப்பட்டது. அந்த குரல் நீ தனித்து நிற்கிற, நீ மக்களோடு சேரல, வா நம்ம டிஸ்கஷன் பண்ணோம், உங்களுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்கணும், நீ உன் லாங்குவேஜை மாற்றிக்கோ. அவரோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேசுறதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? பயங்கர ஸ்டைலாக பேசுவார். உன் லாங்குவேஜை நீ மாற்றிக்க முடியாது, நான் இப்படி தான் பேசுவேன்றாரு அவர். நீ ஏன் ட்ரெஸ்ஸப் போடுற, நீ ஏன் கோட்டு சூட் மாட்டிக்கிற, நீ ஏன் ஷூ போடுற, உன் ஜனங்கள் இப்படி இல்லையேன்னு கேட்குறாங்க. என் ஜனங்கள் இப்படி மாறினா நான் போடுறேன்றாரு.